மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த வேளச்சேரி பகுதியில் உங்களோட ஆதரவு யாருக்கா சார்? டிவிக்கு அசோக் எம்எல்ஏ கூட நமக்கு ஏடிஎம்கே சார். ஆதரவு வந்து மக்களுக்கு யாருக்கு நல்லது செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ரெண்டு ஆட்சி இன்னும் வேஸ்ட் தான். இந்த ஆட்சி வந்தாலும் காசை பிடுங்கிறாங்க, அந்த ஆட்சி வந்தாலும் காசை பிடுங்கிறாங்க. இந்த சொல்றது வேற புதுசாக யாராச்சும் ஒருத்தர் வந்தால் நல்லது. வழக்கு காங்கிரஸ் இந்த தொகுதியில் வந்ததுலேருந்து ரொம்ப ஒஸ்ட். டிஎம்கே தான் வரும். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். நீங்க இந்த வேளச்சேரி பகுதியில் வசிக்கிறீங்க, உங்க பேர் என்னன்றதை சொல்லுங்க. என் பேர் வேண்டாம். நான் 30 வருஷமாம்மா 30 வருஷமாக இங்கே வேளச்சேரியில் வசிக்கிறேன் சார். இங்கே தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லாமல் அடிக்கடி ட்ரைனேஜ் பிரச்சனை ரொம்ப இருந்துனே இருக்குதுங்களா. சாக்கடை தண்ணி, மழை நீர் ஒழுங்காக இது பண்ணுறது கிடையாது. கொசு தொல்லை அதிகமாக இருக்குது. இன்னும் அந்த ஏரி பக்கம் போய் பாருங்களேன், குப்பை, அநியாயம், கழிவு நீர், இதனால் குழந்தைங்களுக்கு பாதிப்பு, பெரியவங்களுக்கும் பாதிப்பு, கால் சேர்த்து புண் வருது. இதுக்கு என்ன தான் முடிவு எடுக்க போகிறீங்க, என்ன தான் பண்ண போகிறீங்கன்னு ஒன்றும் புரியல. கவர்மெண்ட் வந்து ஓட்டு கேட்டு வரும்போது உங்கள்கிட்ட என்ன சொல்லி கேட்டாங்க? எல்லாம் சரி பண்ணுறதான் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வரும்போது இங்கே வீடு அதிகமாகிடுச்சு, அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குதுமா, அந்த காலத்தில் நாங்கள் போட்டது இப்போ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீடு கட்டிட்டோம், ட்ரைனேஜ் வாங்க லஞ்சம் கேட்குறாங்க, கரண்ட் பில்லு வாங்கினா லஞ்சம் கேட்குறாங்க. எல்லாம் பணம் கொடுத்தா தான் புது வீட்டுக்கு. எல்லாம் எப்படி 2 ரூபா 1 லட்சம் அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக கேட்குறாங்க. எப்படி இருக்கும் மனநிலை? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு கட்டிட்டோம், வர முடியல. எல்லாம் ட்ரைனேஜ் வரல, தண்ணி லைன் வரல, எல்லாம் எடுத்து தான் நாங்கள் வர்றோம் அந்த வீட்டுக்கு. எதுக்காக எப்படி வச்சிருக்காங்க? பணம் தரல. முன்னாடி பழைய வீடு இருந்துச்சு, பழைய வீட்டுக்கு எல்லா வரையும் கட்டி முடிச்சிட்டோம், எந்த ஒரு பேலன்ஸும் இல்லை. புது வீட்டுக்கு நீங்கள் புதுசாக கட்டி வாங்கிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. மொத்தமாக எவ்வளோ கேட்குறாங்க? லஞ்சம் எப்படி 2 லட்ச ரூபா கிட்ட அப்படி கேட்குறாங்கப்பா. நீங்கள் கேட்க வேண்டியதானே, கொடுக்க முடியாது சார், நீங்கள் கவர்மெண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே. எங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால அதை பற்றி மீண்டும் பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு தெரியலப்பா. மிரட்டுற மாதிரி கொடுத்தா தான் பண்ணி கொடுத்தா தான் இப்போ பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு புரிய சேர்க்குற மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பண்ணும்போது இதை நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக தான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எதுவுமே எங்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால நாங்கள் போய் எதுவுமே போய் அங்கே பேச முடியல, கேட்க முடியல. அவங்க சொல்கிறதெல்லாம் பயந்துக்கிட்டு எதனா பண்ணிவிடுவாங்களோ, நம்ம கொடுத்தேன் பண்ண முடியுமோ அப்படி யோசிக்க வேண்டியிருக்கோம். வேறு என்னென்ன ப்ராப்ளம் இங்கே இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பட்டா கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். பட்டாவே என்ன கொடுக்கல? இன்னும் பட்டாவே கொடுக்கல. அதுக்கு என்ன கேட்டாங்க? பட்டா கொடுக்குறதுக்கு நீங்கள் இப்போ எல்லாருக்கும் வரையில தான் வரும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு எதனா பேமெண்ட் தனியாக கட்ட சொல்லிடுவோம். அதுக்கு என்ன இது நாங்கள் இந்த அதுக்கு மூவ் பண்ணவே இல்லை. வீட்டு வேலை இந்த வேலையை பூர்த்தி பண்ணிட்டு தான் அதுக்கு பண்ணணும். அதனால பண்ணி கேட்டுட்ருக்கோம். உங்களுக்கு யாரும் இந்த பகுதியில் யாரும் வந்து விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா. புதுசாக ஆமாம், பழைய ஆளுங்களாம் வந்து எதுவுமே கண்டுக்கல, அவங்க எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. புதுசாக மாற்றமாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. 15-20 வருஷமாக இங்கே தான் இருக்கும் வேளச்சேரியில். இந்த பகுதியில் ஒரு அடிப்படை தேவைன்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? அடிப்படை தேவைன்னா இங்கே இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியா பார்த்தா நிறைய விஷயம் இருக்குண்ணா. தண்ணி, கொசு, அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குண்ணா. இங்கே கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷமாக வந்து இங்கே சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து எதுவுமே வந்து க்ளீன் அண்ட் கிளியர் எதுவுமே கிடையவே கிடையாது. இந்த ஏரியாவில் ஒரு கார்பரேஷனோ ஒரு இதோ எதுவுமே இந்த சரௌண்டிங்கில் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. கொசு தொல்லை அதிகம் ரொம்பண்ணா. நைட்டில் ஒரு 2 நிமிஷம் கூட வந்து நிம்மதியாக படுக்க முடியலண்ணா. படுக்க முடியல அப்படின்னா இந்த நம்ம ஆல் அவுட்டோ சரி, கொசு ஊற்றி இந்த நீட்டு ஸ்டிக்கு கூட அது மாதிரி இருக்குது. அது மாதிரி வச்சா கூட படுக்க முடியல. அப்படி நம்ம மீறியனா படுத்தா கூட நம்ம பெட்ஷீட்டு போட்டு தான் படுக்க முடியுது. அப்படியே படுத்தா கூட ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தான் நிம்மதியாக படுக்கவே முடியுது. நம்மளும் வந்து கார்பரேஷனில் வேலை செய்கிறது, அப்படியே வந்து நம்ம டியூட்டி வந்து ஒரு 8 ஹவர் ஆகிடும். காலையில் நம்ம 5 o'clock ஏந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி ஏந்து போகும்போது நைட்டு வந்து நம்ம ஒரு சாப்பிட்டு இப்படி படுக்க ஒரு 8 மணி 9 மணி ஆகும். அப்படி படுக்கும்போது நம்ம தூக்கமே வந்து இந்த கொசு தொல்லையினால் 12 1 மணி ஆகிடுது. எவ்வளோ வருஷமாக இதை ஃபேஸ் பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இந்த ஏரியாவில். இந்த ஏரியா மட்டும் வேளச்சேரி டோட்டலாக அப்படி தான் ஃபேஸ் பண்ணுறோமே. நீங்கள் எங்கே சரௌண்டிங்னு கேட்டு பாருங்கள், அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா சுற்றி பக்கம் பார்த்தா ஏரி இருக்குது. இந்த ஏரினால் வந்து ஏரியில் வந்து கழிவு நீர் சேருது, குப்பைகளுமே இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே தான் த்ரோ பண்ணுறாங்களே. அதனால் வந்து மோஸ்ட்லி குப்பை, அதனால் வந்து கொசு மொசுக்கிட்ட அதிகமாகுது. கார்பரேஷன் எந்த நடிக்கடியுமே கிடையாது. இங்கே ரோடு சொல்கிறீங்க, அது என்ன? ட்ரைனேஜ் ப்ராப்ளம். இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து அப்படியே மேலே ஓட்டமாக தான் போயினே இருக்குமே. இந்த இது பார்த்துக்கலாம், அங்கேயும் பார்த்துக்கலாம், எங்கே செய்யணும் இருந்தாலுமே தண்ணி ஆட்டோமேட்டிக்காக போகும். ஒரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னாலுமே வந்து எதுவுமே கிடையாது எல்லாமே. உங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுங்க. கண்டிப்பாக மாற்றம் தேவைப்படும். ஆதரவு யாருக்காக இருக்கும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்? ஏடிஎம்கே நான் சொல்லுவேண்ணா. ஏடிஎம்கே? ஆமாண்ணா, எடப்பாடியாக இருக்குது நான் சொல்லுவேண்ணா. எங்களுக்கு வந்து பகுதி பிரச்சனை ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. காவா பிரச்சனை இருக்குது, கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, யாரும் வந்து பார்க்க மாட்டுறாங்க.
வந்து ஓட்டு வந்து கேட்க வராங்க, எல்லாம் பண்ணுறோம். ஆனால் யாருமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. யாருக்கு நீங்க எல்லாம் ஆதரவு கொடுப்பீங்க இந்த பகுதி மக்கள்லாம்? இப்போ இந்த வாட்டி விஜய் தான் சார் பண்ண போகிறோம். ஏனால விஜய் சார்? ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த கட்சி அந்த கட்சி சரிப்படல. இப்போ விஜய்க்கு போகணும் ஐடியா பண்ணிக்கிறோம். என் பசங்களும் வந்து விஜய் தான் ஓட்டு போகணும்னு சொல்லிடுறாங்க. விஜய் கட்சியில யார் மேலும் ஆதரவு கொடுப்பீங்க? கண்டிப்பாக சார், ஒரு மக்களுக்காக வருவார், மக்களும் வருவார் பண்ணுவார், ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹசன் மௌலான்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். இப்போ வரைக்கும் இந்த தொகுதி பக்கம் வந்ததே கிடையாது. ஆனால் அவருக்கு பூத் ஏஜென்ட்டா உட்காந்தான் நான். ஓகேங்களா? இந்த ஏரியா சுத்தம் பண்ணுறேன்னு சுத்தம் தான் பண்ணுகிறாங்க. இது ஆகாய தாமரை யாராலையும் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு இவங்களே 50 கோடி 5 கோடி எல்லாம் சம்பாதிச்சுக்கிறாங்க. இது தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்க. இந்த ஆகாய தாமரை வந்து இவ்வளோ படந்துக்குது, ஐசிந்தாங்கிறாங்க. இன்னும் நல்ல மீன் அளவில் ஏரி இது. இந்த ஏரியை வந்து பாடுபடுத்தி வச்சுக்குது யாரா அப்படின்னா, நான் வந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பரம்பாக்கு ஏரியை திறந்து விட்டாங்க. அது தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாமே இவ்வளோ தூரம் உக்காந்துருந்தாங்க, எதுவுமே சொல்லல, போலீஸும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. நாங்கள் வந்து போயிட்டு மாடியில் படுத்துன்னு இருந்தாங்க, குழந்தை குட்டிங்களை வச்சுக்கின்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நான் திராவிட மாடலா? வாட்ஸ் எ திராவிட மாடல்? ஐ நோ அபவுட் எனிதிங் மட்டும் ஹிந்தி, இங்கிலீஷு, தமிழ், தெலுங்கு எல்லாமே பேசுவேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி. ஐ வாண்ட் மை பர்சன். ஜெயலலிதா இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும்போது இப்போ அது கிடையாதுங்க எங்களுக்கு. ஒரு சுதந்திர வாழ்க்கை. ஒரு போலீஸில் என் வண்டி சாவி காணாம போனது சொல்கிறேன். போலீஸ் வந்து இப்போ என்ன பேசுதுன்னா, வண்டி சாவி 4 பேரை கூட்டின்னு வரணுமா அப்படின்னு கேட்குது. என்னங்க திராவிட அரசு? மக்கள் நண்பன் அருண் சார் சொல்லியிருக்காரு, யாரு கமிஷனர். வாட் இஸ் டூயிங் நத்திங். அவன் என்னை பார்த்து மறுச்சுனா வண்டி சாவியத்துக்கு 4 பேரை கூப்பிட்றா அப்படின்றான். இதே இடத்துல வண்டி நிறுத்துறான், இதே இடத்துல வண்டி சாவி காணப்போ வண்டி திருடின்னு தான். நான் டியூவில் எடுத்துருங்க, என் பாப்பா வேலை செய்யுது. அந்த இடத்துல நாங்கள் போய் வண்டி ஓடும்போது அந்த இடத்துல வண்டி ஓடுறாங்க, பார்க்கிங் சார்ஜு 100 ரூபா ஆகுது. என் பொண்ணு சம்பளம் 5000 ரூபா. 5000 இது பார்க்கிங்கில் விட்டா என்ன ஆகும்? நான் விட்டு வருவேன். அந்த வண்டி சாவியே திருடின்னு போகிறானுங்க. இந்த இடத்துல ஏதோ கேமரா இருக்குது, ஃபுட்டேஜ் பார்க்க சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு இவ்வளோ பிரச்சனை. எனக்கு வந்து சத்தியமா வீடே கிடையாது, டெனன்ட் தான் நான். இப்போ வேற எதுவும் தேவைகள் இல்லை. அந்த ட்ரைனேஜ் தான் சொல்லிட்டேனே. நேற்று அடப்பு எடுக்கிறதுக்கு 100 ஃபோன் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்தாங்க. எப்படி சார் அவ்வளோ ஃபோன் பண்ண விடுவாங்க சார்? எம்ஜிஆர் தாசன் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஃபோன் பண்ணி தான் அதுக்கப்புறமா வந்தாங்க. ஒரு ஈபியில் ஒரு கரண்ட் கட் ஆகி போச்சுன்னா அவர் தான் ஃபோன் பண்ணுவார். அவர் ஃபோன் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு சில நபர்கள் இங்கே பிரச்சனையே இல்லை, அருமையாக இருக்குது, கொசுவே கடிக்கிறது இல்லை, தண்ணியே நிற்காதுன்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இது உங்களோட இது வீடியோ எடுத்து பாருங்கள், மேலே எவ்வளோ கொசு விற்குது பாருங்கள், உங்கள் தலைமையிலேயே. என் தலைமையிலேயே பாருங்கள். அதான் இப்படி சொல்லிட்டு தான் போகிறாங்க. நாங்களும் உங்களை மாதிரி எல்லாருமே நம்பி தான் நாங்கள் ஓட்டு போடணும், இது பண்ணுறோம். எல்லாம் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக சாக்கடை தண்ணி தான். வந்து வாரம் எடுப்பாங்க, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து எடுக்கிறாங்க. அப்போட குடும்பம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ட்ரைனேஜ் காசு அதிகமாகிடுச்சு. சரி பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணோம், எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், மாநகராட்சியில் போய் சொன்னோம். அந்த போய் சொல்லி நடவடிக்கை சொல்கிறோம். அந்த டைமில் லாரி அனுப்புவாங்க, லாரி அனுப்பிச்சு எடுக்கிறாங்க பாருங்க. அதே தான் திரும்ப கண்டினியூ ஆகிடுது. ஆமாம், திரும்ப கண்டினியூ ஆகுது. இதே தான் போகுது. பண்ணி கொடுக்கணும் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணால் எங்களுக்குன்னு வந்து நல்ல பெரிய பள்ளம் தோண்டி ட்ரைனேஜ் ஃபுல்லாக நல்ல பெருசாக எந்த இதுவும் இல்லாமல், அடைப்பு இல்லாமல் ஃப்ரீயாக போச்சுன்னா எதுவுமே இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நாங்கள் நம்புகிறோம். வரக்கூடிய தேர்தலுக்கு இந்த வாக்குறுதியை கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவு கொடுப்பீங்க? கண்டிப்பாக.